வாக்யஜ்ஞேன கல்பதாம். மகாபூதான்யஹங்காரः புத்திரவ்யக்தமேவ ச இந்திரியாணி தசைகஞ்ச பஞ்சசேந்திரியகோச்சராः. அடுத்த ஸ்லோகத்தையும் படிச்சுக்கலாம். இச்சா துவேஷஸ் சுகம் துக்கம் சங்காதச்சேதனா திருதிः ஏதத் க்ஷேத்ரம் சமாசேன சவிகாரமுதாஹ்ருதம். இதுதான் க்ஷேத்திரம்ங்கிறார். கடைசியில் முடிக்கிறப்போ வருங்க, ஏதத்து க்ஷேத்திரம் சமாசேன உதாஹ்ருதம். ஏதத்து சவிகாரம் க்ஷேத்திரம் சமாசேன உதாஹ்ருதம். இவை அனைத்தும் க்ஷேத்திரம் என்பதை சுருக்கமாக நான் உனக்கு எடுத்து காட்டினேன், உபதேசம் செய்தேன் அப்படின்னு முடிச்சுட்டார். என்னெல்லாம் பாருங்க, மகாபூதானி. மகாபூதானின்னா மகான்னா பெரும், பூதானின்னா விகாரம் அடைகின்ற வஸ்துக்கள். மாபெரும் விகாரம், மாற்றம். அது என்னதுன்னா பஞ்சபூதங்கள், 5 எலிமெண்ட்ஸ் தான். மகாபூதானின்னா இதெல்லாம் நமக்கு ஞாபகம் இருக்கணும். வேதாந்தத்தில் சில விஷயங்கள்லாம் அடிப்படை விஷயங்கள் இருக்குது. மாயையினுடைய தமோகுண பிரதானத்திலிருந்து முதல்ல வரக்கூடியது பஞ்ச மகாபூதங்கள். அந்த பஞ்ச மகாபூதங்களில் சூக்ஷ்மமாக இருக்கிற அம்சங்கள்லேருந்து தான் பஞ்ச ஞானேந்திரியங்களும் பஞ்ச கர்மேந்திரியங்களும் பஞ்ச பிராணன்களும் மனம் புத்தி சித்த அகங்காரமும் உண்டாகின்றன அப்படின்னு இருக்குது. மாயையினில் தமோகுண பிரதான அம்சத்திலிருந்து. மாயைக்கு 3 குணம் இருக்குது. பிரகிருதி மாயா, இதுக்கு 3 குணம் இருக்குது. அதனால் அது சொல்கிறார் மகாபூதானி சர்வவிகார வியாபகத்வாத். சர்வவிகாரத்வாத் சர்வவிகார வியாபகத்வாத். மகாபூதானி மகாந்தி ச சர்வவிகார வியாபகத்வாத் பூதானி ச தானி பூதத்வாத் இதி மகாபூதானி. சூக்ஷ்மாணி ரூபரசாதி ஸ்வரூபாணி பிருத்திவ்யப்தேஜோ வாயுவாகாசானாம் ஸ்தூலானாம் மூலானி. பிருத்திவி அப்பு தேஜோ தன்மாத்திரைகள்னு சொல்கிறோம். அதுலேருந்து சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள் ஸ்தூல பஞ்சபூதங்கள் இப்படி எடுத்துக்கணும். மகாபூதானி. அப்புறம் என்னதுன்னா அகங்காரா. அகங்காரங்கிறது இந்த மகாபூதங்களுக்கு காரணமாக இருக்கிறது. அகங்காரங்கிறது டோட்டல் இண்டிவிஜுவல். டோட்டல் இண்டிவிஜுவல்னால் என்னென்னா அத்தனையும் சேர்த்து ஒன்றாக தன்னை நினைக்கிற தத்துவம். அதுக்கு பேர் அகங்கார தத்துவம்னு பேர். நம்ம எல்லாருக்கும் நான்கிற ஒரு எண்ணம் இருக்கே, தன்னுணர்வு. அந்த தன்னுணர்வு அனைவருடைய தன்னுணர்வின் ஒட்டுமொத்தமான அம்சம். அதுக்கு பேர் அகங்கார தத்துவம்னு பேர். பஞ்ச மகாபூதங்கள் பஞ்ச மகாபூதங்களுக்கு காரணமான, இப்படி எடுத்துக்கணும், கிராஸ் லெவலில் இருக்கிற பஞ்சபூதங்கள், அதுக்கு சூக்ஷ்மம், அதுக்கு காரணமாக இருக்கிற சப்தஸ்பரிச ரூபரச கந்தாத்மகமாக இருக்கிற தன்மாத்திர ரூபமாக இருக்கிற சூக்ஷ்ம பஞ்சபூதங்கள், அதுக்கு காரணமாக இருக்கிறது அகங்காரம். அகங்காரத்துக்கு அடுத்தது என்னதுன்னா புத்தி. புத்தி தத்துவம், சமஷ்டி புத்தி தத்துவம். சமஷ்டி அகங்காரம், சமஷ்டி அந்தఃகரணம். அந்தःகரண விருத்திகள் எல்லாம் டோட்டலாக எடுத்துக்கிறார். காஸ்மிக் பாடி எப்படி எடுத்துக்கணும். நம்ம எல்லாரோட உடம்பு இங்கே வெளியில் நம்ம அனுபவிக்கக்கூடியது இதுலேயே வருது பாருங்கள். இந்த என்ன இந்திரிய கோச்சராக, இந்திரிய விஷயங்கள், ஸ்தூலமான இந்திரிய விஷயங்கள், ஸ்தூலமான அதாவது ஸ்தூலமான கோளகங்கள், ஸ்தூலமான விஷயங்களில் இருக்கிற சூக்ஷ்மமான அம்சங்களை தான் அனுபவிக்கிறோம். நாக்குக்கு டேஸ்ட்டு தெரியறது, இட்லியும் பெருசாக இருக்குது, நாக்கும் பெருசாக இருக்குது,
இட்லி இருக்கிற டேஸ்ட் எதுக்கு தெரியுறது? நாக்கில் இருக்கிற சக்திக்கு தான் தெரியுது. அப்போ அது சூக்ஷ்மமாக ஸ்தூலமா என்ன? இப்போ எல்லாம் ஒன்றா இருக்கா? இப்போ இது ஞாபகம் வச்சுக்கணும். அதாவது பஞ்ச மகாபூதங்கள், அதுக்கு காரணமான எல்லாமே காஸ்மிக், எல்லாம் என்ன சொல்கிறது, மேக்ரோ லெவலில், சமஷ்டி லெவலில் சொல்கிறோம். அகங்கார, அதுக்கு காரணம் என்ன? சமஷ்டி புத்தி. அதுக்கு காரணம் என்னன்னா, அதுக்கு காரணம் என்னது? அவ்யக்தம். அவ்யக்தம்னா மாயாசக்தி, பிரகிருதி சக்தி, மாயாசக்தி. ஆஹா, அவ்யக்தம், அவ்யக்தாத் புத்தி, புத்தியிலிருந்து அகங்காரா, அகங்காரத்திலிருந்து பஞ்ச மகாபூதானி. பஞ்சன்னு போடலை, நம்ம அதை போட்டுக்கிறோம். ஏன்னா பஞ்ச பின்னால் சொல்ல போகிறார். பஞ்ச மகாபூதானி. அங்கே என்ன சொன்னார்? பூமிராப்போ நலோ வாயு கம்மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம்மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா. அது 4வது ஸ்லோகம் 7வது அத்தியாயம். அங்கேயும் ஒரே ஸ்லோகத்தில் சொன்னார், என்னுடைய பிரகிருதி 8 விதமாக பிரிஞ்சிருக்கு அப்படி சொன்னார். பூமிஹி தெரியும் நமக்கு, பூமிஹி ஆபஹா அனலஹா வாயு கம் என்ன பஞ்சபூதங்கள். மனஹா புத்திஹி பூமிராப்போ நலோ வாயு கம் மனோ புத்திரேவச்ச அகங்கார இதீயம் மே பின்னா பிரகிருதி ரஷ்டதா அவ்யக்தமேவச்ச. எல்லாம் ஒரேடியாக சொல்லிட்டார். அவ்யக்தம். இப்போ நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிரம்மன் இருக்குது, சுத்த பிரம்மன், நிர்குண பிரம்மன், அதுலேருந்து அவ்யக்தம். இந்த அவ்யக்தத்தில் வெளிப்படுற சைத்தன்யத்துக்கு பேர் தான் ஈஸ்வரன்னு பேர். அது ஸ்மால் லெவலுக்கு மைக்ரோ லெவலுக்கு அதுக்கு பேர் ஜீவன்னு பேர். அவ்வளோதான். இதுக்கெல்லாம் நிறைய நுணுக்கங்கள் இருந்தாலும் இது போகும் நமக்கு. ஏன்னா இதெல்லாம் வேற்றுமையில் இருக்கக்கூடிய விஷயங்களை ஓரளவுக்கு தொகுத்துக்கிறோம். நமக்கு இந்த வேற்றுமை தெரிஞ்சால் போகிறோம் கொஞ்சம் படிக்கிறதுக்கு, அப்புறம் இந்த வேற்றுமையை நீக்க போகிறோம். நமக்கு ஆழமான மனசில் வேற்றுமைங்கிறது அணு அளவும் இருக்கக்கூடாது. மேல் மனசில் வேற்றுமைகள் அனுபவிக்கப்பட்டாலும் ஆழமான மனசில் வேற்றுமைகள்ங்கிறது அணு அளவும் இருக்கக்கூடாது. அப்போ தான் ஆழமான மனசில் அமைதியான ஆனந்தத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும், உணர்ந்து கொள்ள முடியும். அப்புறம் அடுத்தது இந்திரியாணி தச. இந்திரியாணி தசைன்னு சொன்னால் இதில் இருக்கக்கூடிய இந்த தனியாக நம்ம ஒருத்தருக்கு இருக்கிறது இந்த இண்டிவிஜுவலுக்கு கொண்டு வரார். இந்திரியாணி தசை. இந்திரியாணி தசைன்னா 10 ஒரு மந்திரம் இருக்குது. சுவர்ணங் கர்மம் பரிவேத வேனம் இந்திரஸ்யாத்மானந் தசதாச்சரந்தம் அந்தః பிரவிஷ்ட சாஸ்தா ஜனானாகும் சர்வாத்மா சர்வே வேதாயத்ரைகம் பவந்தி சர்வே ஹோதாரோஜத்ரைகம் பவந்தி சமானசீன ஆத்மா ஜனானாம் அந்தః பிரவிஷ்டங் கர்த்தாரமேதம் அந்தச்சந்திரமசி மனசாச்சரந்தம். ரொம்ப அழகான ஒரு மந்திரம் இருக்குது தைத்திரிய ஆரண்யகத்தில். இந்த மந்திரமே எப்படி இந்த உடம்பில் ஆத்மா இயங்குகிறதுன்னு வர்ணிக்கிறது. ஏகஸ்ஸன் பகுதா விஜானதः. ஒருவனாக இருந்து அவன் பலவாறாக அறியப்படுகிறான். சரி, ஆக இந்திரியாணி தசன்னு சொன்னால் 10. இந்திரியாணினா இந்திரியங்கள். ஆக கர்மேந்திரியங்கள் 5, ஞானேந்திரியங்கள் 5. அதுக்கு விவரம் சொல்லணுமோ? கர்மேந்திரியங்கள்னால் என்ன, ஞானேந்திரியங்கள்னால் என்னன்னா அதெல்லாம் ஏற்கனவே இருக்கிற வகுப்பில் பார்த்துக்கோங்க. அறிவுக்கருவிகள் 5, மெய்வாய் கண் மூக்கு செவி. செயற்கருவிகள் 5, வாக்பாணி பாத பாயூபஸ்தம், பேச்சு, கைகள், கால்கள், எருவாய், கருவாய். ஆக இந்திரியாணி தச. ஏகஞ்ச, ஏகம்னா மனஸ், அந்தக்கரணம். இது இண்டிவிஜுவல் ஆங்கிளில் சொல்லப்படுறது புரியறதுக்காக. ஏகஞ்ச இந்திரிய கோச்சராக ச பஞ்ச.
இந்திரிய விஷயங்கள் 5. இந்திரிய விஷயங்கள்னால் என்ன அர்த்தம்? நாக்குக்கு சுவையான பொருள்கள் இருக்குது, கண்ணுக்கு நிறங்கள் சுவைகள், நிறங்கள் சுவைகள் ஒலிகள், அப்புறம் வாசனைகள், மணங்கள், அப்புறம் ஊறுகள், தொட்டு உணர்வு, கடினமாக இருக்குது மிருதுவாக இருக்குது, அதெல்லாம் ஞானேந்திரியங்கள். அப்புறம் கர்மேந்திரியங்கள், அதுதான் பேசுகிற சக்தி, இதெல்லாம் இந்திரியங்கள். இந்திரிய கோச்சராக, இந்திரியத்துக்கு விஷயங்களாக இருக்கின்றன. சப்தஸ்பரிச ரூபரச கந்தம். அப்புறம் வாக்குக்கு என்னதுன்னா பேச்சு, கைக்கு எடுக்கிறது, காலுக்கு நடக்கிறது, மலமூத்திர தியாகம் பண்ணுறது, அதெல்லாம் விஷயங்கள். எல்லாம் படிச்சிருக்கோம். பாயோர் விஷயா மலத்தியாக, உபஸ்தஸ்ய விஷயா ஆனந்தா, வாச்சோஹோ விஷயா பாஷணம், எல்லாம் படிச்சிருக்கோம் தத்துவபோதத்தில். ஆக பஞ்சச்ச இந்திரிய கோச்சராக, இந்திரிய கோச்சராக ச பஞ்ச. இப்போ எத்தனை வந்தாச்சு? பஞ்சபூதங்கள், அகங்காரம், புத்தி, அவ்யக்தம், இதெல்லாம் சமஷ்டி லெவல். அப்புறம் இன்னும் புரியறதுக்காக தச இந்திரியங்கள், மனசு, அந்தக்கரணம், இந்திரிய விஷயங்கள். இந்திரியங்களுக்கு சென்ஸ் ஆப்ஜெக்ட்ஸ்னு அர்த்தம். இதெல்லாம் இதில் க்ஷேத்திரத்தில் கொண்டு வர்றார். இது எல்லாத்தையும் நம்ம என்ன புரிஞ்சுக்கணும்? அத்தனையும் க்ஷேத்திரம், மாறுறது, எல்லாம் மாறிகிட்டே இருக்குது. அப்புறம் அடுத்தது இச்சா. இச்சான்னா ஆசை. எத்தனை ஆசைப்பட்டிருப்போம் சின்ன வயசுலேருந்து, கோலி குண்டுலேருந்து. இப்போ வேறு விதமான ஆசைகள்லாம் இருக்குது. இன்னும் ஆசை அழிஞ்சுதான்னா, ஐயோ நிறைய ஆசையோடு தான் சாக போகிறேன்னா. சாகரத்துக்கு முன்னாலேயாவது ஆசையெல்லாம் விட முடியுமான்னா, அது எப்படி சுவாமிஜி? ஆசைங்கிறது ஆசைப்படுன்றா தான் வாழ்க்கையே. படு. போராட்டத்துக்கு இன்னொரு சுவாமியார் சொல்கிறார், அனைத்திற்கும் ஆசைப்படு, எல்லாத்துக்கும் ஆசைப்படணும். அவரோட சொல்கிறதனோட நோக்கம் என்னென்னா, ஆசை அத்தனைக்கும் ஆசைப்பட்டானா ஆசை போயிடுங்கிறதுக்காக சொல்கிறார் அவர். இவன் யோசிப்பான் இல்லையா, கொஞ்சமாக அத்தனைக்கு எப்படிடா ஆசைப்பட முடியும்? என்ன அத்தனைக்கு ஆசைப்படணும்? வேதமே சொல்கிறதே, சர்வான் காமான் சமஷ்ணுதே, எல்லாவற்றையும் அவன் அனுபவிக்கிறான். அப்படின்னா என்ன அர்த்தம்? ஒன்றும் வேண்டாங்கிறது தான். எல்லாத்தையும் வேண்டாங்கிறவன் எல்லாத்தையும் அனுபவிக்கிறான். பாருங்கோ என்ன அதிசயம்! எல்லாம் வேணுங்கிறவன் எதையுமே அனுபவிக்க மாட்டான். இதுதான் பெரிய அதிசயம் இந்த பிரபஞ்சத்தில். ஒன்றுமே எனக்கு வேண்டான்னு சொல்லிவிட்டு, அப்போ நீங்கள் வச்சுருக்கிறதெல்லாம் நீங்கள் என்ன அனுபவிச்சுட்டா இருக்கீள்? வீட்டில் இருக்க பீரோவை தூக்கிண்டாவர்கள், வீட்டில் இருக்கிற பீரோ, பேங்க் லாக்கரில் வச்சுருக்கிறது எல்லாத்தையும் தலையில் தூக்கிண்டா வச்சுன்னு வரோம். அங்கே இருக்குதுன்னு ஒரு திங்கிங், அவ்வளோதான். அது ஏதோ செக்யூரிட்டி கொடுக்க போகிறதுன்னு ஒரு எண்ணம். கேட்டால் பேங்க்கு நெருப்பு வச்சுட்டான்னா, அங்கே இருக்கிற கோல்டே உருவி போயிடுதுன்னா என்ன பண்ணுறது? இச்சா. இச்சான்னா என்ன அர்த்தம்? இன்னும் புதுசு புதுசாக பார்க்குறோமா? தினமும் புதுசு புதுசாக நல்லமோ வந்துட்டே இருக்குது. நவோ நவோ பவதி. எங்கள் குருநாதர் சொல்கிற மாதிரி, வெரைட்டிஸ், நாவல்ட்டிஸ், பியூட்டிஸ். புதுசு புதுசாக வருதப்பா நாவல்ட்டி, விதவிதமாக இருக்குது. இந்த ஃபோன் வாங்குறீங்களா, அந்த ஃபோன் வாங்குறீங்களா, இதில் இந்த ஃபீச்சர்லாம் இருக்குது, இந்த ஃபீச்சர்லாம் இருக்குங்கிறான். இது 1.5 லட்சம், இது 1 லட்சம். அப்போ ஒரு 100 ரூபாய்க்கு பாடுபட்டோம். இப்போ லட்சம்னா ஓஹோ அவ்வளோ அப்படிதாங்கிறான். எல்லாம் பிரமை அப்படின்னு புரியுறது. இச்சா, நிறைய ஆசைகள் வந்துட்டுருக்கு. அப்புறம் துவேஷா, வெறுப்பு. இன்றைக்கி கூட ஒரு தலைவர் சொல்லியிருக்கார், நாங்கள் ஆட்சிக்கு வந்துட்டால் ஆஸ்பத்திரியெல்லாம் முஸ்லீமுக்கு மாத்திரம்தான் கட்டுவோன்னு விட்டார். பெரிய தலைவர். அவர் மாதிரி தலைவர் இருந்ததும் இல்லை, இருக்க போகிறதும் இல்லை. நபூத்தோ நபவிஷ்யத்தி. அவங்களுக்கு மாத்திரம்தான் எல்லாம் பண்ணித்தர போகிறோம் அப்படின்னு சொல்கிறார். ஏன்னா அவங்க எங்கே இருக்காங்களோ அவங்களோட இடத்துல. அந்த ஆஸ்பத்திரியில் மற்ற மதத்துக்காரங்க போகவே முடியாது. அது வேறு தெளிவாக சொல்கிறார். எப்படி மனித நேயம் இவ்வளோ ஓங்குது பாருங்க. துவேஷா. துவேஷான்னா வெறுப்பு. அப்படி சொன்னால் என்ன அர்த்தம்? அந்த மக்களுக்கு இடையில் துவேஷத்தை உருவாக்குற சொற்களா இல்லை அன்பை வளர்க்கிறதா?
ஒரு ஒரு கட்சி தலைவர் வந்து அல்பமான இந்த ஓட்டுக்காக வேண்டி ஒரு ஜனங்களை எப்படிலாம் பிரிக்கிறாங்க பாருங்க. இது மண்டு பாவம் எல்லாத்தையும் வாங்கிட்டு அன்னைக்கு வண்டி ஓடுறதுக்கு இவன் எதை கொடுத்தானேன்னு வண்டி நினச்சிட்டு இருக்கும் பாவம். அவன் என்ன தெரியும் பாவம். ஆஹா துவேஷா, துவேஷான்னா வெறுப்பு, சுகம், இச்சா துவேஷா, சுருக்கமாக சொன்னால் ராகத்வேஷம், விருப்பு வெறுப்பு, லைக்ஸ் அண்ட் டிஸ்லைக்ஸ். அப்புறம் சுகம் துக்கம், அனுபவிக்கிறது, சந்தோஷத்தை அனுபவிக்கிறோம், துக்கத்தையும் அனுபவிக்கிறோம். ஆக இச்ச ராகத்வேஷம், சுகம் துக்கம், சுகத்தில் ராகம், துக்கத்தில் துவேஷம், எல்லாம் பேர் ஆஃப் ஆப்போசிட். அப்புறம் சங்காத்தா, சங்காத்தகான்னா ஷேர்க்கை, ஷேர்க்கை அதாவது ஷேர்க்கைன்னு சொன்னால் இந்த உடம்பில் இருக்கிற எல்லா அவயவங்களும் சேர்ந்துருக்கு பாருங்க. ஒரு ஸ்மால் ட்ராப் இவ்வளோ பெருசாக இருக்கே, அதுக்குள்ளே எவ்வளவு சக்தி இருக்குது. சங்காத்தா, சங்காத்தான்னு சொன்னால் பாடி மைண்டு ரெண்டும் சேர்ந்துருக்கிறது. சூக்ஷ்ம சரீரமும் ஸ்தூல சரீரமும் சேர்ந்திருக்கிற சேர்க்கைக்கு பேர் சங்காத்தா. சங்காத்தனா தேகேந்திரியாணாம் சம்ஹதி, சங்காத்தா. அப்புறம் அடுத்தது என்னென்னா இதில் இருக்கிற உணர்ச்சி, அதாவது என்னது, நான் என்ன சொல்கிறது, இந்த சென்ஷியன்ஸ்ன்னு சொல்கிறோம் இல்லையா, அதுதான் சேத்தனான்னு பேர். சேத்தனான்னு சொன்னால் உடம்பில் குத்தினா உடனே வலிக்கிறது அப்படின்னு சொல்கிறோம், இல்லை சுகமாக இருக்குது சொல்கிறோம். அதனால் சென்ஷியன்ஸ், சென்ஸோடு இருக்கப்பா இதில் எல்லாம் வேலை செய்கிறது. சேத்தனா. அப்புறம் என்னதுன்னா திருத்திஹி, திருத்திஹின்னா திருத்திஹின்னா தாங்குகின்றது. யயா அவசாத பிராப்தானி தேகேந்திரியாணி த்ரியந்தே சாச்ச ஜேயத்வாத்து க்ஷேத்திரம், எல்லாம் அறியப்படுறது. அதனால் என்ன சொல்கிறாருன்னா திருத்தின்னா எது சரியாக இருந்து இந்த உடம்புக்குள்ளே ஒரு சக்தி இருக்குது, இந்த இதெல்லாத்தையும் தாங்கின்னு ஒன்று இருக்குது. ஆஹா ஷேர்க்கைன்னு ஒன்று இருக்குது, அந்த ஷேர்க்கை இதெல்லாம் இழுத்து பிடிச்சின்னு ஏதோ ஒரு தத்துவம் இருக்குது. ஆஹா அதுக்கு பேர் திருத்தி, ஏதோ ஒரு ஆற்றல் இழுத்து பிடிச்சின்னு இருக்குது. டாக்டர் சொல்கிறார் இது இருக்குது, அதனால இது இன்னும் தாங்கின்னு இருக்குங்கிறார். ஆஹா திருத்திஹி, திருத்திஹிங்கிறது உறுதி. வில் பவருக்கும் திருத்தி சொல்லுவோம். இந்த இடத்துல எல்லாவற்றையும் தாங்கிறது. வில் பவரையும் அப்படி தான் ஆப்ஜெக்டிஃபை பண்ணுறதுனால சொன்னதுனாலையும் தப்பு கிடையாது. திருத்திஹி. ஆஹா இச்சா துவேஷா சுகம், சுருக்கமாக சொன்னால் எல்லா இமோஷன்ஸ், எல்லா வகையான உணர்ச்சிகளும், எல்லா வகையான அறிவுகளும் எல்லாம் போட்டுக்க வேண்டியதான். எனக்கு ஃபிசிக்ஸ் தெரியும், கெமிஸ்ட்ரி தெரியும், ஜுவாலஜி தெரியும், பாட்டனி தெரியும், எல்லாம் ஏகப்பட்டது தெரியும், எனக்கு வேதாந்தமும் தெரியும். எல்லாம் அறிவு, என்னுடைய அறிவை நான் அறிகிறேன். ஆக அறிவும் அறியப்படு பொருள், என்னுடைய உணர்ச்சிகளும் அறியப்படுகின்ற விஷயங்கள், என்னிடத்தில் இருக்கக்கூடிய உறுதியும் அறியப்படுவது, இவற்றையெல்லாம் ஏதோ ஒரு சக்தி தாங்கி கொண்டு இருக்கிறது, அதுவும் அறியப்படுகிறது. பிராணசக்தி அதுவும் அறியப்படுகிறது. ஆகவே இவை அனைத்தும் இந்த இடத்துல சேத்தனான்னு சொன்னால் இதில் இந்த சேத்தனா சப்தத்துக்கு இந்த பிரதிபிம்ப சைதன்யந்தான். எப்படி ஒரு இரும்பு குண்டில் இரும்பை கொண்டு போய் நெருப்பில் போட்டோம்னா அந்த நெருப்பு மயம் ஆகிறதோ, அது மாதிரி இந்த உடம்பெல்லாம் கான்ஷியஸ்னஸோடு சேர்ந்து கான்ஷியஸாக இருக்குது. அதனால் அதுக்கு பேர் சேத்தனான்னு பேர். தூய உணர்வோடு சேர்ந்து இது உணர்வு மயமாக இருப்பதால் உணர்ச்சிங்கிறது வேறு, உணர்வுங்கிறது வேறு. ஆக இந்த உடம்பில் வெளிப்படுற உணர்வு, தன் உணர்வுன்னெலாம் சொல்கிறோமே, அந்த உணர்வு இது எல்லாமே என்னதுன்னா க்ஷேத்திரம். ஏதத்து க்ஷேத்திரம், சவிகாரம் க்ஷேத்திரம், மாறுபாடுகளை அடையக்கூடிய க்ஷேத்திரம். எச்ச யாதிருச்ச யத்விகாரி யதஷ்ச யத்து. இதோட காரண காரியங்களெல்லாம் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொன்னவர், இதை நான் இப்பொழுது உனக்கு எடுத்து காட்டினேன், எடுத்து விளக்கினேன், உனக்கு உபதேசம் செய்தேன். இது சாஸ்திர பிரமாணங்களின் அடிப்படையில் உபதேசம் செய்தேன். ரிஷிபிஹி பகுதா கீதம், அதை தான் உனக்கு சொல்லி கொடுத்தேன் அப்படின்னார். ஆக இது முடிஞ்சு போச்சு. இப்போது இந்த டாபிக் க்ஷேத்திர க்ஷேத்ரஜ விபாகம் அப்படின்னு சொன்னால் இந்த உடம்பும் க்ஷேத்திரம், இந்த பிரபஞ்சமும் க்ஷேத்திரம்,
அறியப்படுகிற பருப்பொருள் அனைத்தும் க்ஷேத்திரம், நுண்மையான அம்சங்களும் க்ஷேத்திரம். இவற்றை அறிபவன் க்ஷேத்ரஜன். இந்த க்ஷேத்ரஜன் க்ஷேத்திரம் அப்படிங்கிறத பகுத்தறிஞ்சு இந்த க்ஷேத்ரஜனுக்கு ஆதாரமாக இருக்கிற சுத்த சைத்தன்யம், பரமார்த்த தத்துவம், மெய்ப்பொருளை உணர்ந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிறது தான் உபதேசம். க்ஷேத்ரஜஞ்சாப்பி மாம் வித்திங்கிறத நம்ம மகா வாக்கியமாக எடுத்துக்கிறோம். மகா வாக்கியம்னா என்ன அர்த்தம்? ஜீவாத்மா பரமாத்மாவே, பரமாத்மாவுக்கு அந்நியமாக ஜீவாத்மா இல்லை. அசம்சாரி பரமாத்மா தான் சம்சாரி ஜீவாத்மாவாக மாயையால் அறியாமையால் காணப்படுகிறான். சம்சாரி இவ சம்சாரி நது வஸ்துதா சம்சாரி. சம்சாரி மாறி இருக்கானே தவிர வாஸ்தவமாக சம்சாரி கிடையாது. அதுதான் பாடத்தோட சாரம். நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம் இல்லையா, அகம் சம்சாரி அஸ்மி சம்சாரி அஸ்மி அப்படின்னு சொல்கிறோம். இதெல்லாம் கர்மகாண்டத்தில் பண்ணப்பட்ட உபதேசங்கள். தொம் சம்சாரி அப்படின்னு. இங்கே என்ன சொல்கிறது? ஞானகாண்டம் தொம் அசம்சாரி. சம்சாரிங்கிறதுனால நம்ம தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம், ஈஸ்வர பக்தி தர்மத்தை அனுஷ்டிக்கிறோம். அப்புறம் அந்த ஈஸ்வரனுடைய அனுகிரகத்தினாலேயே அந்த தேஷாம் சதத யுக்தானாம் பஜதாம் பிரீத்திபூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனமாம் உபயாந்தி தே தேஷாமேவானுகம்பார்த்தம் அஹம் அஜானஜம் தமஹ நாசயாம் ஞாத்மபாவஸ்தா ஞானதீபேன பாஸ்வதா. 10வது அத்தியாயத்தில் பகவான் பக்தி பண்ணுறவனுக்கு நான் ஞானத்தை கொடுக்குறேன், அந்த ஞானத்தினால அவனும் நானும் ஒன்றுங்கிற உண்மையை அவன் உணர்ந்து கொள்ளுகிறான். சர்வபூதஸ்தம் ஆத்மானம் சர்வபூதானி சாத்மனி யோமாம் பஷ்யதி சர்வத்திர சர்வஞ்ச மயி பஷ்யதி தஸ்யாஹம் ந பிரணஷ்யாமி சஜமே ந பிரணஷ்யதி சர்வபூதஸ்திதம் யோமாம் பஜத்யேகத்வமாஸ்திதः சர்வதா வர்த்தமானோபி சயோகி மயி வர்த்ததே. இந்த ஸ்லோகங்களெல்லாம் ஞாபகம் வச்சுக்கணும். 6வது அத்தியாயத்தில் பகவான் சொல்லியிருக்கார், தியானத்தினுடைய பலன் என்னன்னு சொல்லியிருக்கார். இங்கே இந்த விஷயங்களை நாம் புரிஞ்சுக்கிறோம். இனி பகவான் ஞானம் என்கிற தலைப்பில் 7வது அத்தியாயத்திலிருந்து 11வது அத்தியாயம் வரைக்கும் பேச போகிறார். இப்போ பேசினது க்ஷேத்திரம், க்ஷேத்ரஜன். திரும்பவும் சொல்லுவார் ஒரு தடவை, அப்போ பார்த்துக்கலாம். கடைசியில் பேசுகிற போதெல்லாம் பார்த்துக்கலாம். ஆரம்பிக்கிறது க்ஷேத்ரஜன் ஆரம்பிக்கிறதுனால இந்த அத்தியாயத்துக்கு அப்படி பேர் வச்சுட்டாங்க, க்ஷேத்ரஜ விபாக யோகம். டிஸ்கிரிமினேஷன் அபவுட் என்னதை சொல்கிறது, பிரித்து பகுத்தறியறது, மேட்டர் அண்ட் கான்ஷியஸ்னஸ் அப்படின்னு போடலாம். ஆனால் அதில் எல்லாம் இந்த லௌகிக சப்தங்கள் எல்லாம் உபயோகப்படுத்தினா குழப்பங்கள் வரலாம். அதனால் சாஸ்திர சப்தங்களையே உபயோகப்படுத்தும். இனி ஞானம் என்கிற தலைப்பில் 5 ஸ்லோகம் உபதேசம் பண்ணுறார் பகவான். பார்க்கலாம். 20 விஷயங்களை உபதேசம் பண்ண போகிறார் பகவான்.